Good morning students. Today we are discussing about manuring, subtopic animal manure. It consists of feces and urine from livestock like cattle, horses, pigs, sheep, chickens, turkeys, rabbits, etc. Today we are growing many cattles. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகளான ஆடுகள், மாடுகள், கோழி மற்றும் பன்றி இதனுடைய கழிவுப் பொருட்களான சாணங்கள் மற்றும் கோமயம் சொல்லக்கூடிய யூரின் இதிலிருந்து என்ன பண்றாங்க? அனிமல் மேன்யூர் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. Manures from different animals have different qualities and different applications. Manures from different animals means sheep manure, cow manure, அதே மாதிரி pigs manure. இது எல்லாமே ஒவ்வொரு மேன்யூர்லயும் அதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ட் குவாலிட்டிஸ்ங்கிற நைட்ரஜனோட அளவு, பாஸ்பரஸினுடைய லெவல், பொட்டாசியத்தோட லெவல் பார்த்தோன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். அதை டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்யார்ட் மேன்யூர். இதில் பார்த்தோன்னா தொழு பண்ணை உரம்னு சொல்கிறேன். இட் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் கேட்டில் டங், யூரின், லிட்டர் மெட்டீரியல் அண்ட் அதர் டைரி வேஸ்ட். கேட்டில் டங்னா தெரியும், மாட்டு சாணம் அண்டு யூரின் அதனுடைய கோமயம், அண்டு லிட்டர் மெட்டீரியல் மீன்ஸ் waste part of the plants, stem, leaf. இது தாவரத்தினுடைய கீழே உதிர்ந்த பகுதியான தண்டு பகுதி, இலை பகுதி, இது எல்லாத்தையும் என்ன பண்றோம்? இந்த கேட்டில் டங்கோட ஆட் பண்ணி அண்ட் அதர் டைரி வேஸ்டர்ஸ்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த பால் தரக்கூடிய விலங்கினால தான் என்ன சொல்றோம்? டைரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்றோம். அதுல இருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களை டைரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்றோம். இந்த வேஸ்ட்டை எல்லாத்தையும் என்ன பண்றோம்? on an average well decomposed farmyard manure contains. இதையெல்லாம் டிக் பண்ணி ஒரு பிளேஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய மேன்யூர் தான் என்ன சொல்றோம்? farmyard manure சொல்றோம். This manures are contain 0.5% nitrogen. இந்த மேன்யூர்ல என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு? 0.5% நைட்ரஜன், 0.2% பாஸ்பேட் அவைலபிள், பாஸ்பேட் இருக்கு. நெக்ஸ்ட் 0.5% அவைலபிள் பொட்டாஸ், நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாஸ், NPK இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஷீப் அண்ட் கோட் மேன்யூர். நம்ம வளர்க்கக்கூடிய ஆட்டினுடைய அந்த ஃபீசஸ்ங்கிற கழிவுப் பொருட்கள் இருந்து என்ன கிடைக்குது? இட் கண்டைன்ஸ் ஹையர் நியூட்ரியன்ஸ் தென் farmyard manure. இந்த farmyard manureங்கிற பசுவினுடைய சாணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை விட இந்த ஆட்டினுடைய சாணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸினுடைய லெவல் எப்படி இருக்கு? ரொம்ப அதிகமா இருக்கு. இட் கண்டைன்ஸ் 3% நைட்ரஜன். இதுல 3% நைட்ரஜன் இருக்கு. 1% பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, P2O5 பாஸ்பரஸ் பென்டாக்சைடு இருக்கு. அண்ட் 2% பொட்டாசியம் ஆக்சைடு. இது எல்லாமே இந்த ஷிப் அண்ட் கோட் மேன்யூர்ல இருக்கு. Next topic, compost. Compost is a soil conditioner as well as a fertilizer. Compost means 2 or 3 fertilizers mingle. The form single product. ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உரங்களை கலந்து ஒரே கலவையா நாம பயன்படுத்துறதா என்ன சொல்றோம்? கம்போஸ்ட்னு சொல்றோம். that is rich in nutrients. அதில் இருக்கக்கூடிய அந்த சத்து பொருட்கள்ங்கிறது என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும். It is produced by natural decomposition of organic matter such as crop residues. Organic matter means these matters are derived from only living things. உயிருள்ள தாவர விலங்குகள்ல இருந்து பெறப்படக்கூடிய உரங்களை தான் என்ன சொல்றோம்? ஆர்கானிக் மேன்யூர்னு சொல்றோம். இதுல பார்த்தோன்னா கிராப் ரெசிடியூஸ், பயிர்கள்ல இருந்து வேஸ்ட் ஆகக்கூடிய பொருட்கள். அடுத்தது அனிமல் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் முனிசிபல் வேஸ்ட். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டும் முனிசிபல் வேஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்றோம்?
இந்த composting processல some microorganism under controlled conditions, some bacteria and fungus insert through this decomposition process. அதை என்ன பண்றோம், இந்த மக்கி போகக்கூடிய அந்த செயல்முறை தான் டீகம்போசிஷன் சொல்றோம். இந்த மெட்டீரியல் எல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த இடத்துல நம்மளா கொண்டுட்டு போய் என்ன பண்றோம், ஆர்டிஃபிஷியலா பாக்டீரியா ஃபங்கையை இன்சர்ட் பண்றோம், அது மேல கொட்டுறோம். அப்படி கொட்டும் போது என்ன ஆகுது, அதுல இருந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தினுடைய ஆக்டிவிட்டினால அது கம்போஸ்டா கலப்பு உரமாக மாறி நமக்கு பயிர் விளைச்சலை அதிகரிப்பதற்கு ஈல்டிங் இன்க்ரீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கிரீன் மேன்யூர். Green manure is obtained by collection and decomposition of green leaves, twigs of trees, field buds. பார்த்தனா first collect of the green leaves, தாவரத்தினுடைய இலைப்பகுதி, twigs of trees, தாவரத்தினுடைய தண்டுகள். அடுத்தது பார்த்தனா field buds, வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத புற்கள். இது எல்லாத்தையும் நம்ம green manure யூஸ் பண்றோம். Green manure improve soil structure, increase water holding capacity and decrease soil loss by erosion. This green manure involve many process. First one என்ன பண்ணுது, soil structure increase பண்ணுது, soil ஓட safe. Next water holding capacity. Water holding capacity means அது தண்ணியை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை தான் வந்து நம்ம water holding capacity-ங்கிறோம். This water holding capacities are varies from soil to soil. இந்த தண்ணியை ஈர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை பார்த்தனா ஒவ்வொரு மண்ணிற்கும் வேறுபடும். அடுத்தது soil loss by erosion decreases. அதே மாதிரி பார்த்தனா soil erosion குறைக்கக்கூடியது இந்த this green manures. It also helps in reclamation of alkaline soil and reduces the wood proliferation. பார்த்தனா என்ன பண்ணுது, reduces the alkalination of soil. Soil two types இருக்கு. இதுல பார்த்தனா ஒன்னு acidic soil னு சொல்றோம், இன்னொன்னு base soil அல்ல basic soil னு சொல்றோம். ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது என்னன்னு சொல்றோம், நியூட்ரல். இந்த வேல்யூ மெஷர் பண்ணக்கூடியது நம்ம என்ன பண்ணலாம், pH மீட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி சாயிலோட pH மெஷர் பண்ணலாம். pH னுடைய நார்மல் வேல்யூ பார்த்தனா 0 to 14 இருக்கும். ஃபர்ஸ்ட் 0ல இருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடியது அசிடிக்னு சொல்றோம். 7ல இருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடியது பேஸ்னு சொல்றோம். அசிடிக்னா அமிலம், பேஸ்னா காரம். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த 7 தான் என்னன்னு சொல்றோம், நியூட்ரல். 7 இருந்துச்சுன்னா சாயிலோட pH அதை வந்து நியூட்ரல் சாயில்னு நம்ம சொல்றோம். அப்படி பேஸா இருக்கக்கூடிய காரத்தன்மை உள்ள மண்ணை என்னவா மாத்துறதுக்கு பயன்படுது, அசிடிக் சாயிலா மாற்றுவதற்கு இந்த கிரீன் மேன்யூர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இட் இஸ் எ மேன்யூர் obtained from undecomposed green material derived from leguminous plants. Undecomposed means மக்கி போகாம ஃப்ரெஷ்னஸா இருக்கக்கூடிய லீவ்ஸ், ஸ்டெம், இதுல இருந்து தான் என்ன பண்றோம், கிரீன் மேன்யூரை ப்ரொடியூஸ் பண்றோம். எந்தெந்த பிளான்ட்ஸ்ல இருந்து கிரீன் மேன்யூர்ஸ் நமக்கு கிடைக்குது, எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சன்ஹெம்ப். சன்ஹெம்ப்னா நம்ம சொல்லக்கூடிய குரோட்டலேரியா ஜன்சியா, இதை வந்து சனப்பைன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டேனிகா, செஸ்பேனியா அக்யூலேட்டா. அடுத்தது டேனிகாங்கிற செஸ்பேனியா அக்யூலேட்டா. நெக்ஸ்ட் செஸ்பேனியா ஸ்பீசியோசா. செஸ்பேனியாங்கிற ஸ்பீசிஸ் அதில் இருக்கக்கூடியது செஸ்பேனியா ஸ்பீசியோசா. இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், கிரீன் மேன்யூருக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த டாபிக் வந்து மேன்யூரிங். ஆர்கானிக் மேன்யூர்ஸ் are predominantly derived from plant debris. Plant debris means waste part of the plant or decomposed part of the plant தான் என்ன சொல்றோம், plant debris னு சொல்றோம். next animal feces. animal feces னா waste product of the animal, cow tongue and cow urine, இது எல்லாத்தையும் என்ன சொல்றோம், animal feces னு சொல்றோம். next microbes. microbes means these are small, very minute சைஸ். அது அதனோட சைஸ் வச்சு என்ன பண்ண முடியாது, நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மைக்ரோஸ்கோப் வழியா மட்டும்தான் அப்சர்வ் பண்ண முடியும்.
த மேக் த சாயில் ஃபெர்டைல் பை ஆடிங் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரஜன். இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, சாயில்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. இதுதான் வந்து நம்ம மேன்யூர்னு சொல்றோம். மேன்யூர்னா எருன்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபெர்டிலைசர்னா உரம். நேச்சுரா கிடைக்கக்கூடியது மேன்யூர். ஆர்டிஃபிஷியலா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது நம்ம ஃபெர்டிலைசர்னு சொல்லலாம்.